ஆகையால் ஆலை காலால் விஷத்தை உண்டவன்னா இப்பேற்பட்ட பரமசிவன். ஆகையால் இன்று நாள் தினத்திலே மாநில மக்களுக்கு எண்ணாடி கோடி தீவ ராசிகளுக்கு படியெடுக்க வேண்டாம். ஆமா, எவ்வளவு ஒரு படி? 100 ரூபாயா? ஏது 100 ரூபாய் படி? ஏதுடா படிய? அரிசியா வாங்க எல்லாம் கேவுரா வாடாங்க. அங்க 2 பம்பை எடுத்துனே இங்க இப்ப வேணா. அவர் வந்து இங்க சொன்னதானே எல்லாம் தெரியும். ஆகையா தன்மை போலவே அதைத்தாண்டா ஒரு பம்பை கூட சிலம்பு இதெல்லாம் எடுத்துட்டு வந்தா தான் அங்க சரி இருக்கட்டும். ஆகையால் மாநில மக்களுக்கு எண்ணாடி கோடி ஜீவராசிகளுக்கு நான் படியெடுக்க வேண்டும். சரி, படியெடுக்க வேண்டும் என்ற தெரியுமா உனக்கு? யாரா இப்ப படியில அதாவது கிலோ கணக்கு போட்டு வாங்கிக்கிறாங்க, படி எடுத்துக்கிறாங்களா? அந்த படி கிடையாதுடா. படி அழுகிறதுனா இப்ப நீ எங்க இருந்து எங்க வந்துருக்குற? இப்போ நான் அரும்பாத்துல இருந்து 9ஆம் மைல இருந்து இப்ப மெட்டக்காண்டிக்கு வந்துக்கிறேன். ஏன் ஸ்ட்ரைட்டா மெட்டக்காண்டிக்கு சொல்ல முடியாதா? இல்ல, எங்க 9th மைலுக்கு இதெல்லாம் அது யாருக்கு தெரியாதா? அப்புறமா இப்ப நான் காலையில 9 மைலுக்கு போறேன். சரிடா, இருந்தாலும் இங்க வந்து என்ன வேலை செய்யற? இங்க வந்து கூத்தாரேன். பொழுது வச்சா என்ன தராங்க? இங்க கூத்தாரேன். பொறம்போக்கு பசங்க கண்ட நாய்கிட்ட ஓத்தோடுறேன் நான். யாரு பொறம்போக்கு பசங்க? என்ன சொல்ல சாமி, நான் சாமி உன்னை பார்த்தா WW சாம்பியன் படி எனக்கு தெரியுமா? பொழுது வச்சா என்ன கொடுக்குறாங்க உனக்கு? இப்ப நைட்டெல்லாம் கூத்தாரே ஒரு காசு கொடுக்குறாங்க. பணம் கொடுக்குறாங்க. பணம் கொடுக்குறாங்களா? அந்த படியை நான் உனக்கு அடக்கிறது நான் தான். ஐயா, நேத்தான கூட பரவாயில்ல, 850 ரூபாய் படி அந்த இன்னைக்கு 650 காலிட்டு போறேன். சரி இருக்கட்டும். ஆகையால் படியெடுக்க வேண்டும் என்றால் இப்பேற்பட்ட என் மனைவியாகப்பட்டோல் பார்வதா தேவி இருக்கின்றார். அவனோட வரவழைத்து விட பெற்று எங்க செல்ல வேண்டும்? பரவாயில்ல, கூண்டு வர பாத்து படியாளத்து போனேன். பகலமா பொறுப்பட போகலாம்.
பாரிதமான வந்து ஆசீர்வாதம் வாங்கினே அவன் கையில் கட்சத்தை கூத்திருப்பாங்க. அப்படி அப்பப்போ வந்து நம்ம போயின்னு இருக்கோம் கூத்தின்னு. பூதப்படிகளா? அம்மா தாயே, நான் பர்வதராஜன் பெற்ற ஆமா ஏமா என்னுடைய பெயரோ பார்வதி 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 அப்படி நினைப்பார்கள். அப்படி இன்னும் என்னுடைய விளக்கம் சொன்னார். தெரியும். ஓடிவா நான் சோதி கவிரோடி சோதி இந்த பார்வதி ஏகப்பட்டவள். நான் எப்படி பிரதன் தெரியுமா? இந்த உலகத்திலே யாருமே பிறக்காத தருணம். ஆமா இருளும் பகலும் சூழ்ந்து ஒரே ஒரு பகுதியாக இருக்க. ஆமா அப்பேற்பட்ட பூமியை இரவென்றும் பகலென்றும் பிரித்து பிரதி இந்த உலகத்தில் எனக்கென யாருமே கிடையாது. யாருமே கிடையாது. நான் பன்னிருக்கரங்களோடு அதோட காலியாக நான் நிற்கும் பொழுது என்னை பார்ப்பதற்கும் அன்பாக சேர்ப்பதற்கும் என்னை அணைப்பதற்கும் யாருமே இல்லை என்று இந்த உலகத்தில் எனக்கு ஒரு துணை வேணும் என்று நான் அம்மா என்ன செய்ய தெரியுமா? நான் ஒரு புடி மண்ணை எடுத்தேன் மாறி நான் ஒரு பொம்மையாக செய்தார். அந்த பொம்மையை செய்து அந்த பொம்மைக்கு உயிர் கொடுத்தார். அந்த பொம்மையை என்ன தெரியுமா அழைத்தது? அம்மா அம்மா என்று யார் அழைப்பார்? அம்மானா ஒரு பிள்ளைக்கு தான் அம்மா வந்து ஆயிருக்கு. அம்மா என்றால் ஒரு பெற்றெடுத்த குழந்தை, அதுதான் அம்மானு கூப்பிடும். ஆமா ஏமா ஒரு தாயகப்பட்டவள் 10 மாதம் கருவியில் சுமந்து பிள்ளையை பெற்றெடுத்து அந்த வழி தீருமுறை ஒரு தாய்க்கு எப்பேற்பட்ட வழியில் இருந்த மனதோடு இருப்பாளோ தாய். அப்பேற்பட்ட ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் தான் அவள் தாய். ஆனால் நான் ஒரு பொம்மையை செய்து அதுக்கு உயிர் கொடுத்தால் அது என்னை அம்மா என்று நினைக்க நான் சந்தோஷம் கொண்டேன். எனக்கென்று ஒரு பிள்ளை இருக்கிறதே என்று
நான் மிகுந்த சந்தோஷத்தில் இருந்தேன். அப்படி நான் இரண்டாவது முறையாக நான் 2ஆம் முடி மண்ணை எடுத்தேன் மாறி மகமாரி ஒரு தானத்தை மாறி அப்படி நான் 2ஆம் புடி மண் எடுத்து ஒரு பொம்மையை செய்து அந்த பொம்மைக்கு உயிர் கொடுத்தா அது என்னை என்ன தெரியுமா அழைத்தது? தங்கா என்ற தங்கா என்று அழைத்தது. ஒட்டி பிறந்தால் ஓர் உயிர் தெரியும், கூட பிறந்தால் கூட்டுப்பால் அறியும், பாடி பிறந்தால் பிறப்பால் அறியும், உலகம் தெரியும், நீதி தெரியும், நேர்வை தெரியும், அண்ணன் தங்கை என்ற அன்பு பாசம் புரியும் என்று அழகாக அற்புதமாக அந்த 2வது பொம்மை என்னை தங்கா என்னை தங்கா என்று அழைத்ததும் இந்த தரணியிலே பெற்ற சந்தோஷம் எனக்கு கிடையாது. இந்த உலகத்தில் அப்பேற்பட்ட சந்தோஷமே இல்லை. எப்பொழுது என்னை தங்கா என்று அழைத்ததோ இதுதான் என்னுடைய அண்ணன் என்று ஒரு புறமாக வைத்தேன். ஆசை அன்பு பாசம் என்ற உள் கட்டுணர்வோடு இருக்க வேண்டும் என்று பார்க்க தருணத்திலே பாசத்திற்கு எனக்கென்று ஒரு பிள்ளை, அன்பு காட்டுவதற்கு எனக்கென்று ஒரு அண்ணன். சரி, 3வதாக நான் என்ன செய்ய தெரியுமா? அண்ணா, நான் 3ஆம் முடி மண்ணை எடுத்தேன் அப்படி நான் 3ஆம் பிடி மண் எடுத்து நான் பொம்மை செய்தால் அந்த பொம்மைக்கு உயிர் கொடுத்தா அந்த பொம்மை என்னை என்ன அழைத்தது தெரியுமா? பெண்ணே. எப்பொழுது என்னை பெண்ணே என்று அழைத்ததோ என் அரவணைப்பு பாசம் தீர ஒரு ஆண்டவன் காட்டிய வழி. எனக்கென்று ஒரு ஆண்டவன் பிறந்து விட்டான், என் நாதன் இருக்கிறான், என் சுவாமி இருக்கிறார் என்று என் நாதனை ஓட்டமாக ஓடினேன். அவர் என்னை பார்த்து பயந்து ஓட்டமாக ஓடிக்கொண்டே இருக்கிறார். சாமி நில்லுங்கள் என்று சொல்ல இந்த தாயாகப்பட்டவர் நான் அமைதியாக அற்புதமாக நான் பன்னீரு கரங்கள் கொண்டு நான் பம்பை தக்கை தமக்கை சொல்லக்கூடிய அனைத்தையும் வைத்துக் கொண்டு நான் 12 கரைகளோடு நான் பார்வதியாகப்பட்டவள் வீற்றிருக்க முக்கண்ணோடு இந்த மும்மூர்த்தி உலகத்தை காக்க வேண்டும் என்று அழகாக அற்புதமாக இருக்கே. எனக்கு ஒரு டவுட் தாயே, என் டவுட்டை கிளியர் பண்ணதுக்கு நீ தான் உதவி செய்யலாம். என்ன கதையே ஓட்டாத அப்படி இருக்க அப்படி இருக்க நான் அம்மனாகப்பட்டவள் அற்புதமாகவே அழகாகவே இப்படிப்பட்ட உருவங்களை செய்து 3 ஜீவன்களை படைத்து எனக்கென்று சொந்தமாக்கினேன். ஒன்று என்னுடைய கணவர், 2வது என்னுடைய அண்ணன், 3வது எனக்கு ஒரு பிள்ளை. அந்த பிள்ளைக்கு விநாயகன் என்று பெயர் வைத்தேன். விநாயகர். என்னுடைய அண்ணனாக பிறந்தவனுக்கு மகாவிஷ்ணு என்று பெயர் வைத்தேன். பிறகு 3வது முறையாக அழகாக அற்புதமாக தோன்றிய என்னுடைய கணவர், என்னுடைய பக்தன், என்னுடைய நாதா, என்னுடைய சுவாமி, என்னுடைய உயிர் பிராணநாதா, அப்பேற்பட்ட ஈசன், ஜெகதீசன், உமா மகேஸ்வரன், லோகேஸ்வரன், முக்தன் படைத்த எல்லோருக்கும் முன்னோர் அதிபதியாய் விளங்கக்கூடிய என்னுடைய கணவர் ஈஸ்வர பெருமான். ஆமா, எனக்கு டவுட் மட்டும் கிளியர் பண்ணி போயிருமா? என்ன சந்தேகம் வாயால் உரைக்க வேண்டும், தாயால் தீர்த்து வைப்பேன். 12 கையில 12 பொருள் இருக்குதேம்மா. பம்பை, உடுக்கு, பெரம்பு, சிலம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய 12 பொருளும் இருக்கின்றது. ஆமா, உன்னுடைய கையில ஒருவேளை ஊழம் வச்சேன் எந்த கையில சேர்ந்தியம்மா? வாயை மூடு அறிவற்றவனே. இப்பேற்பட்ட சந்தேகத்தை தீர்ப்பதற்கு அப்படி கதை என்றால் கதைக்கு போகலாம். பேசணுமா? காமெடி மட்டும் பேசக்கூடாதா? உங்க வீட்டு கதையில சொல்றீங்க, என் வீட்டு கதையை சொல்லணும்னு பார்த்தாக்கா சொல்ல விட மாட்டேன். அப்பப்போ 10 ராத்திரி 15 ராத்திரிக்கு கூத்தாண்டு வந்த ஏதோ இந்த ஊர் பொதுமக்கள் சேர்ந்தே எங்களுக்கு காமெடி வேணாம், கதை வேணும் நினைக்கிறாங்க. எவ்வளவு சந்தோஷம் பண்ண நீ.
லைன் லீட்டர் வர மாரி வராங்கம்மா அப்பா சுத்தி பார்க்குற மாரி வேலை செய்கிறாங்களா இல்லையா அப்படி இப்பேற்பட்ட நேரத்திலே என்னுடைய கணவர் 1000 பிறப்புகளை எடுத்து இந்த உலகத்திற்கு காட்டிவிட்டோம். எப்படி என்றால் ஒரு பெண்ணுக்கு நீதி நியாயம் என்றால் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆணாகப்பட்டவன் கம்பீரத்தோடு எப்படி இருக்க வேண்டும் என்று 1000 பிறவிகளை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டிவிட்டோம். எத்தனையோ சண்டைகள் எனக்கும் என்னுடைய கணவருக்கு, ஒவ்வொரு சண்டையிலும் ஒவ்வொரு பிறப்பெடுத்து இந்த உலகத்திற்கு உத்தமி பத்தினி ஏக விரதன் என்று சொல்லக்கூடிய அனைத்தையுமே எடுத்து காமித்திருக்கிறோம். எப்படி என்றால் சுலபமாக சொல்ல வேண்டும் என்றால் ஓரிரு சண்டைகள் வரும். அந்த சண்டையிலே என்னுடைய கணவர் மவுத் கல்யாணி முனிவராக பிறந்தார், நான் நலாயினியாக பிறந்தேன். இந்த அம்சத்திலே என்ன தெரியுமா, கட்டிய கணவன் என்று பாராமல் என்னுடைய கணவரை தயிர் கூடையில் வைத்துக் கொண்டு ஒரு தாசி மீது என்னுடைய கணவர் ஆசைப்பட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக என்னுடைய கணவருக்கு 10 விரலும் குற்றம் பிடித்து பெருவியாதி பிடித்திருந்தது. அப்பேற்பட்ட நேரத்திலும் என்னுடைய கணவருக்கு பெருவிரல்கள் 10 அனைத்துமே குற்றம் பிடித்து போயிருந்து கூட ஒரு பொம்பளை மேல ஆசைப்பட்டார், அதுவும் தாசி மீது. என்னுடைய கணவர் ஆசையை தீர்க்க வேண்டும் என்று தயிர் கூடையில் வைத்துக் கொண்டு என்னுடைய கணவரை அந்த தாசிடத்திலே ஒப்படைத்து, அந்த தாசி என்னை கேட்டால் எத்தனையோ ஆண்கள் வருவார் என்னை சேர்வார்கள், ஆனால் ஒரு கட்டிய மனைவியே கணவனை கொண்டு வந்து விடலாமா என்று கேட்டார். என்னுடைய கணவனுடைய ஆசை இதுதான். என்னுடைய கணவர் ஆசை தீர வேண்டும் என்றால் என்னுடைய ஆசையாகப்பட்டது இன்னும் பெருகும். என்னுடைய கணவர் ஆசைதான் இந்த உலகத்தில் எனக்கு வேண்டும் என்று அந்த தாசியிடத்திலே என்னுடைய கணவரை விட்டேன். அந்த விடும் நேரத்திலே அந்த கதையின் விளக்கம் எப்படி புரிந்தது, தன் கணவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் அவன் ஆசையை தீர்த்து வைப்பதில் ஒரு மனைவியின் சந்தோஷப்படுகிறாள் என்று காமித்தேன். அப்படி பத்தினி பாஞ்சாலியாக பிறந்தேன், 5 மாலையிட்டேன், ஒருவரும் தொடாத வண்ணமாக வாழ்ந்து வந்தேன். அப்படி